ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அத பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 3 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம தாம் பையனும் அந்த பொண்ணு கூட பீச்சுக்கு வந்திருக்கப்ப, அங்க யாரையோ பார்த்துட்டு வேகமா ஓடி போயிட்டு இருப்பான். அப்படி யார பார்த்து வேகமா இவன் ஓடி போறான்னா, அங்க தான் சக்காய் பையனும் ரொம்ப கூலா உட்காந்துட்டு அங்க இருக்க கடல் அலை எல்லாத்தையும் பார்த்துட்டே உட்காந்துருப்பான். அப்ப நம்ம தாம் பையனும் வேகமா ஓடி வந்துட்டு, "டேய், நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு நம்ம சக்காய் கிட்ட கேட்கறப்ப, சக்காய் பையனும் ஷாக்கா பார்ப்பான். அப்ப நம்ம தாம் பையனும் "டேய், வேலைக்கு போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு தாம் பையன் கேட்கவும், சக்காய் பையனும் ஷாக்கா நம்ம தாம் பையனை பார்த்துட்டு, "இவன் லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறானா? இவன் தான் வரக்கூடாதுன்னு சொன்னானே, இப்போ கேட்கறானேன்ட்டு" சக்காய் பையன் தாம் பையனை பார்த்துட்டு, "ஏண்டா, நான் தான் கடைக்கு வந்தா உனக்கு சந்தோஷமாவே இருக்காது. நான் கடைக்கு வரக்கூடாதுன்னு நீ தானே சொன்ன. அதனால தான் நானும் வரவே இல்லை. நீ சந்தோஷமா இருக்குன்னு தான் நான் வரலடான்ட்டு" சக்காய் பையன் சொல்றத பார்த்தோன்னே உடனே தாம் பையனும் ஃபீல் பண்ணிக்கிட்டே, "டேய், சாரிடா, நான் உன்கிட்ட அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது. ஆனா நானும் அன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருந்ததுனால தான் நானும் உன்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன். எல்லாம் ஏன் தப்பு தான். அதுவும் இல்லாம நீ என்ன மாதிரியே மணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது. என்னை மன்னிச்சிருன்னு" சொல்லிட்டு தாம் பையன் சாரி கேட்கறத பார்த்தோன்னே உடனே சக்காய் பையனும் "சரி, ஓகே, நானும் எதையும் மனசுல நினைச்சுக்கலன்னு" சொல்லிட்டு சக்காய் பையன் சொல்லிக்கிட்டே அமைதியா உட்காந்துருக்கவும், தாம் பையனும் "டேய், நீ திரும்ப வேலைக்கு வாடா. நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். நீ திரும்ப வாடான்னு" சொல்லிக்கிட்டே தாம் பையன் சக்காயோட ஷோல்டர்லயே கை போட்டு பேசவும், சக்காய் பையனும் எதுவும் பேசாம அப்படியே தாம் பையனே பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, தாம் பையனும் சக்காய் பையனே பார்த்துக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே அந்த பொண்ணு பார்த்துட்டு அவ பாட்டு வர்றத பார்த்தோன்னே உடனே தாம் பையனும் "சரி, ஓகே, நீ என்ஜாய் பண்ணு. நான் கிளம்புறேன். நாளைக்கு மறக்காம வந்துரு. உனக்காக வேலைக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சீக்கிரம் வந்துடுறான்னு" சொல்லிட்டு தாம் பையன் பேசிட்டு போன எல்லாத்தையும் சக்காய் பையனும் பார்த்து அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அமைதியா உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் இங்கே ஷாப்பில் பாஸ் பையனும் பீச் பையனும் நிற்கிறப்ப, சக்காய் பையன் உள்ள வர்றதை பார்த்தோன்னே இவங்களும் "டேய் சக்காய் பயலே, நீ திரும்ப வந்துட்டியா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோன்னு" சொல்லிட்டு பீச் பையனும் பாஸ் பையனும் சக்காய் கிட்ட சொல்கிறப்ப, சக்காய் பையன் அவங்க 2 பேரையும் கண்டுக்காம தாம் பையனை பார்த்துட்டு, "நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு" சொல்லிட்டு தாமை பார்த்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே தாம் பையனும் சமாளிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க பீச் பையனை பார்த்துட்டு, "டேய், இங்க என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேற வேலையே இல்லையா? போய் வேலை இருந்தா அதை போய் பாருடா. சக்காய் பையன் உன் கூட வேலை செய்ய வருவான். போன்னு சொல்லிட்டு பீச் பையனை துரத்தி விடவும், அப்பதான் பாஸ் பையனும் "டேய், நம்ம கடையில கேக்கெல்லாம் தீந்துருச்சு போல பாரு. கேக்கு செய்யறதுக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வரணும். போடா, நீ போய் வாங்கிட்டு வான்னு" சொல்லிட்டு தாமு கிட்ட வேலை சொல்றத பார்த்தோன்னே தாம் பையனும் "சரி, ஓகே, நானே போய் வாங்கிட்டு வரேன்னு" சொல்லிட்டு தாம் பையன் சொல்லவும், உடனே பாஸ் பையனும் "டேய், நீ மட்டும் தனியா பண்ணினா உன்னால வாங்க முடியாது. அதனால உன் கூட சக்காய் பையனையும் கூட்டிட்டு போடா. உனக்கும் ஈஸியா இருக்குன்னு" சொல்லிட்டு பாஸ் பையன் சொல்லவும், உடனே சக்காய் பையனும் தாம் கூட கிளம்பி போயிட்டு இருப்பான். நம்ம தாம் பையன் ஸ்கூட்டியில உட்காந்துருக்கப்ப சக்காய் பையனும் "டேய், நீ முன்னாடி உட்காருடா, நான் ஓட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு சக்காய் பையன் சொல்றப்ப, தாம் பையனும் "டேய், நீ எல்லாம் சின்ன பையன், உனக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாதுடா. நீ அமைதியா பின்னாடி உட்காந்துக்கோ, நான் ஓட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு தாம் பையன் சொல்லவும், சக்காய் பையன் அதெல்லாம் கண்டுக்காம தாம்க்கு பின்னாடி உட்காந்துட்டு நம்ம தாம் பையனை குழந்தை மாதிரி சக்காய் பையன் வண்டியிலே வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஒன்னா ஜாலியா பைக்ல 2 பேரும் போயிட்டு இருக்கப்ப, பக்கத்துல பீச் வர்றதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் பீச்சில் அமைதியா உட்காந்துருப்பாங்க. அப்ப சக்காய் பையனும் "டேய், என்னடா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த, ஒண்ணுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்குன்னு" சொல்லிட்டு தாம் பையன்ட்ட சக்காய் பையன் கேட்கவும், உடனே தாம் பையனும் ஃபீல் பண்ணிக்கிட்டே, "டேய், சாரிடா, உங்க பேரண்ட்ஸ் பத்தி எனக்கு முழுசா தெரியாம உன்கிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு, சாரிடான்னு" சொல்லிட்டு தாம் பையன் சாரி கேட்கறத பார்த்தோன்னே உடனே சக்காய் பையனும் "பரவாயில்ல, நீ சாரி எல்லாம் கேட்காத. என் நிலைமை உனக்கு எப்படி தெரியும்? நானும் எதுவும் தெரியாத பையன் மாதிரியே இனிமே இருக்கக்கூடாது. நான் எல்லாத்தையும் ஈஸியா உன்கிட்ட சீக்கிரம் கத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு தாம் பையன்ட்ட சக்காய் பையன் சொல்லவும், தாம் பையனும் "நீ கவலைப்படாத. உனக்கு நான் எல்லாத்தையும் புதுசு புதுசா கத்துத்தரேன்னு" சொல்லிட்டு நம்ம தாம் பையன் சொல்லிட்டு இருக்கப்ப, சக்காய் பையனும் ரொம்ப பொறுமையா, "சரி, ஓகே, நேத்து பீச்
பீச்சில் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்த போலன்னு சொல்லிட்டு நம்ம தாம் பையன்ட்ட வந்து சக்காய் பையன் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரியே வந்து கேட்கவும், உடனே தாம் பையனும் வந்துட்டு சக்காய் பையனை வந்து பார்த்துட்டு, யாரு அந்த பொண்ணு கூட வந்ததை வந்து கேட்குறியா, அதெல்லாம் வந்து கேட்குற பாரியா, நீ தான் வந்து ஒரு லூசுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே வந்து வேகமாக வந்து ஓடி போகவும், சக்காய் பையனும் வந்துட்டு, யாரு நான் லூசாடா, இருடா இருன்னு சொல்லிட்டு நம்ம சக்காய் பையனும் வந்து தாம் பின்னாடியே வந்து ஓடி வந்துகிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக பீச்சில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக விளையாடுற எல்லாத்தையும் வந்து தாம் கூட சுற்றிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாலியாக விளையாடுற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு ரொம்ப கோவமாக நம்ம சக்காய் பையனே வந்து பார்த்துக்கிட்டே வந்து அந்த பொண்ணு வந்து நின்றுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாம் பையனும் சக்காய் பையனும் வந்து சேர்ந்து வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப தாம் எப்பயும் வந்து சைட் அடிக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு தாம் பையனை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே, தாம், நான் வந்து எப்பயும் வந்து ரெகுலராக வந்து குடிப்பேன்ல, அந்த காஃபியை வந்து எனக்கு வந்து நீ வந்து போட்டு தரியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே சக்காய் பையனும் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப கோவமாக முறைச்சி பார்த்துக்கிட்டே, இவ ஒருத்தி எப்போ பாரு வந்து தாமுன்னு சொல்லிட்டு தாமுக்கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு சக்காய் பையனும் வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே வந்து ரொம்ப பொறாமையோட வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப தாம் பையனும் வந்துட்டு, டேய் அதான் அவளுக்கு வந்து பிடிச்சது வந்து உனக்கு வந்து ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன்ல, நீயே வந்து அவளுக்கு வந்து போட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம தாம் பையன் வந்து சக்காய் கிட்ட வந்து சொல்லவும், சக்காய் பையனும் வந்து போட்டு தருவான். சக்காய் பையன் வந்து போட்டு கொடுத்த அந்த டீயை வந்துட்டு அந்த பொண்ணு வந்து எடுத்து குடிச்சிட்டு, வா இதில் என்ன இவ்வளோ சுகராக வந்து இருக்கு, நான் வந்து என்றைக்குமே வந்து சுகர் வந்து இவ்வளோவா சேர்த்துக்க மாட்டேன்ல, நீ என்னடா புதுசாக வந்து பண்ணிட்டு இருக்க, எனக்கு வந்து இந்த காஃபியை வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப கோவமாக சக்காய் பையனை வந்து திட்டவும், உடனே சக்காய் பையனும் வந்துட்டு, சாரி எனக்கு வந்து தெரியாது, உங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு, சுகர் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு எனக்கு வந்து தெரியாதே, நீங்கள் வந்து சுகர் கம்மியாக குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னை வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சக்காய் பையன் வந்து கிண்டலாக வந்து சொல்கிறத பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து ரொம்ப கோவமாக சக்காய் பையனை வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அப்போதான் பாஸ் பையனும் வந்து ரொம்ப ஜாலியாக, எல்லாரும் இங்கே பாருங்க, இந்த வாட்டி நம்ம தானோட பர்த்டேக்கு வந்துட்டு எங்கே வந்து போகலான்னு சொல்லிட்டு பாஸ் பையன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே தாம் பையனும் வந்துட்டு, எல்லாரும் வந்து பீச்சுக்கு வந்து போகலாம், நீங்கள் எல்லாரும் வந்து பீச்சுக்கு வந்தால் வாங்க, இல்லைனா வந்து நானும் வந்து எங்கேயும் வந்து பர்த்டேலாம் செலிப்ரேஷன் பண்ண மாட்டேன், நானும் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு தாம் பையன் வந்து சொல்லிட்டு போகிறத பார்த்தோன்னே எல்லாருமே வந்துட்டு, சரி ஓகே அவன் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம எல்லாருமே வந்து பீச்சுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம தாமோட பர்த்டே வந்து நைட்டு நேரம் பீச்சில் வந்து ரொம்ப ஜாலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் வந்து சரக்கு பார்ட்டின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம தாம் பையனும் வந்து சக்காயோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டு, என்னடா என்ன மாதிரியே வந்து சேமாக வந்து ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வந்திருக்க, என்னை வந்து பார்த்து காப்பி பண்ணி வந்து போட்டியான்னு சொல்லிட்டு நம்ம தாம் பையன் வந்து சக்காய் கிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம சக்காய் பையனும் வந்துட்டு, இல்லை நான் வந்து இதை ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன், உனக்கு தான் வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு சக்காய் பையன் வந்து சமாளிக்கிறப்ப தாம் பையனும் வந்துட்டு, இல்லைடா நீ வந்து என்னை பார்த்து தான் வந்து போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம பீச்சும் பாஸும் வந்துட்டு, அட என்னடா வந்து இங்கே வந்து கூட வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா, சண்டை எதுவும் வந்து போடாமல் வாங்கடா நம்ம வந்து பார்ட்டி சரக்குன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம், இன்னைக்கு வந்துட்டு தாமோட பர்த்டே தானே, எல்லாரும் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து சரக்கு அடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்ப அப்பதான் அந்த பொண்ணு வந்து வந்துட்டு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வர்றதை பார்த்தோன்னே தாமு சக்காய் அவங்க கூட இருக்க எல்லாரும் வந்து ஷாக்கா, இவளை வந்து கூப்பிடவே இல்லையே, இவ வந்து எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம சக்காய் பையனும் வந்துட்டு ரொம்ப தனியாக அவன் பாட்டு உட்காந்து பார்பிக்யூ வந்து பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம தாம் பையனும் வந்துட்டு, டேய் தனியாக நின்று இங்கே என்னடா வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தாம் பையன் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி சக்காய் கிட்ட வந்து கேட்கவும், சக்காய் பையனும் வந்துட்டு தாம் பையனை வந்து பார்த்துட்டு, ஏண்டா உனக்கு வந்து கண்ணு தெரியலையா, நான் வந்து என்ன வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சக்காய் பையனும் வந்து கிண்டலாக வந்து கேட்குறப்ப தாம் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, சரி இரு நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம தாம் பையன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அவன் வந்து தெரியாமல் வந்து கையை வந்து சுட்டுப்பான். இதை பார்த்தோன்னே உடனே சக்காய் பையனும் வந்து பதறிக்கிட்டு தாம்க்கு வந்து அடிப்பட்ட இடத்த வந்து சக்காய் பையனும் வந்து பார்த்துட்டு, டேய் நான் தான் வந்து உன்னை வந்து எதுவும் வந்து பண்ணாதன்னு சொன்னேன்ல, இப்போ பாரு உன்னோட பர்த்டே அதுமா உன்னோட கையில் வந்து அடிபட்டுருச்சு பாருன்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு சக்காய் பையன் வந்துட்டு தாமோட கையை பிடிச்சி பார்க்கறத பார்த்தோன்னே தாம் பையனும் வந்து சக்காய் பையன் வந்து இவ்வளோ கேரிங்காக நம்மளை வந்து பார்த்துக்கிறானேன்ட்டு அவனே வந்து மெய் மறந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்த வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நடுவில் இந்த கௌசிக்கு வந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு, ஆமாம் இங்கே வந்து என்ன வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே வந்து கேட்பா. இவ இந்த மாதிரி வந்ததை பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றும் நடக்காத மாதிரி தள்ளி நின்றுட்டு, அது வந்து நாங்கள் வந்து பார்பிக்யூ வந்து செய்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம தாம் பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே உடனே அந்த பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே, ஓகே நான் வந்து உன் கூட வந்து சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணுறத பார்த்தோன்னே சக்காய் பையனும் வந்து ரொம்ப ஜெலஸாக அவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்துட்டு, பார்த்துமா பார்பிக்யூ வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பார்பிக்யூவை வந்து கருப்பாக்கி விட்டுறாதுன்னு சொல்லிட்டு நம்ம சக்காய் பையன் வந்து கிண்டல் பண்ணுறத பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து ரொம்ப கோவமாக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. இவங்க மூணு பேர் வந்து பண்ணுற எல்லாத்தையும் வந்து இவங்க மூணு பேர் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே, அங்கே பாரு அவங்க மூணு பேரும் வந்து பண்ணுற எல்லாத்தையும் வந்து பார்த்தா எனக்கு
எனக்கு வந்து சிரிப்பு சிரிப்பாக தான் வருது. ஒரு பையன் ஒரு பையனை லவ் பண்ணுறப்ப அந்த பையனே வந்து இன்னொரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறா. அந்த பொண்ணு 2 பேருக்கும் நடுப்புற வந்ததை பார்த்தோன்னே எனக்கு வந்து சிரிப்பு சிரிப்பாக வருதுன்ட்டு இவங்க 3 பேர் வந்து கிண்டலாக வந்து பேசிக்கிட்டே, சரி சரி நம்ம மட்டும் இங்கே நின்னோன்னா அவங்க வந்து சந்தேகப்படுவாங்க, வாங்க நம்ம 3 பேர் வந்துட்டு அவங்க 3 பேரையும் வந்து பிரித்து விடலான்ட்டு ரொம்ப ஜாலியாக வந்து 3 பேரும் வந்து அங்கே போய் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ரூமுக்கு போனதுக்கப்புறம் நம்ம சக்காய் பையன் மட்டும் தனியாக உட்காந்து அவன் பாட்டு வந்து கிட்டார் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அப்போ தான் நம்ம தாம் பையனும் வந்துட்டு நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு, ஆமாம் எல்லாரும் வந்து எங்கடா வந்து போனாங்கன்னு சொல்லிட்டு சக்காய் கிட்ட வந்து கேட்குறப்ப சக்காய் பையனும் வந்துட்டு எல்லாரும் வந்து தூங்கத்துக்காக ரூமுக்கு வந்து போயிட்டாங்கன்ட்டு நம்ம சக்காய் பையன் வந்து சொல்லவும் உடனே தாம் பையனும் வந்துட்டு, அப்படியா சரி ஓகே நானும் வந்துட்டு தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தாம் பையன் வந்து சக்காய் கிட்ட வந்து சொல்லிட்டு கிளம்புறதை பார்த்தோன்னே உடனே சக்காய் பையனும் வந்துட்டு தாமும் வந்து போக விடாமல் அவனோட கையை வந்து பிடிக்கவும் தாம் பையனும் வந்துட்டு திரும்பி சக்காய் பையனை வந்து ஷாக்காக பார்க்கறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.